நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, அல்லேலூயா என்பதுக்கு என்ன அர்த்தம் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நான் உங்களோட தியானிக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவர்கள் கூட்டத்தில் 2 விதமான ஜனங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கூட்டம் எங்கள் பாஸ்டர் எங்கள் ஊழியக்காரர் சபையில் ஒரு 1/2 மணி நேரம் மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு 100 டைம் அல்லேலூயான்னு சொல்கிறாரு, சத்தமாக சொல்கிறாரு. அவர் சொல்வதும் இல்லாமல் எங்களுக்கும் சொல்கிறாரு. எங்களுக்கு என்ன அர்த்தம் என்பது புரியாமல் நாங்களும் அல்லேலூயான்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. 2வது ஒரு கூட்டம் சொல்லும், நீங்கள் அந்த அல்லேலூயா சபைக்காக போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா என்னன்னா, அல்லேலூயா என்பதற்கு அர்த்தம் எபிரேயர் வார்த்தை. அது இதை 2 விதமாக சொல்லலாம். அல்லே ப்ளஸ் லூ, துதியுங்கள். யா என்பதற்கு யெகோவா, யெகோவாங்கிறது கர்த்தரை, கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா என்பதுக்கு இங்கிலீஷில் பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த அல்லேலூயா வேதாகமத்தில் புதிய ஏற்பாடுல வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடில் வேற எந்த அதிகாரத்திலையும் இந்த அல்லேலூயாங்கிற வசனம் குறிப்பிடப்படவில்லை. இந்த 19வது அதிகாரத்தில் அல்லேலூயா என்பதுக்கு அல்லேலூயா ரட்சணியமும் கனமும் மகிமையும் வல்லமையும் தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா என்று மறுபடியும் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணங்கி அல்லேலூயா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய தேவனாகிய தொழுது கொண்டார்கள். நம்முடைய தேவனை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார். இந்த புதிய ஏற்பாடுல வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் மட்டும்தான் இந்த அல்லேலூயா 4 வசனத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடுல சங்கீதத்தில் மட்டும்தான் 28 முறை இந்த அல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் 28 முறை மட்டும்தான் இந்த அல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்த அதிகாரத்திலையும் இந்த அல்லேலூயா சொல்லலை. இந்த வேதாகமத்தில் எதற்காக சொல்லி இருக்குதுன்னா, வெளிப்படுத்தலை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறாங்க. பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் பாபிலோன் அரசு கர்த்தரால் அழிக்கப்பட்டது, அதுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று துதித்தார்கள். எதிரிகள் கர்த்தர் மூலமாக நியாயம் தீர்க்கப்பட்டார்கள், அதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று துதித்தார்கள். எகிப்து தேசத்தை கர்த்தர் அழித்தார், அதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக துதித்தார்கள். நமக்கு எதிரி ஒரே ஒருத்தன் தான், அது சாத்தான் தான். அது கர்த்தருடைய இரத்தத்தினாலே சிலுவையின் மரணத்தினாலே அவர் ஏற்கனவே அழித்திட்டார். அதுக்காக நம்ம சொல்ல வேண்டாம், நான் சொல்ல வரல. இடம் பார்த்து எதற்காக சொல்ல வேண்டும் அதை உணர்ந்து புரிந்து அதை சொல்லணும். அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வாயிலிருந்து அல்லேலூயான்னு சொல்லக்கூடாது. அதை உணர்ந்து புரிந்து அதுக்கப்புறம் நீங்க கர்த்தரை துதிப்பது தவறல்ல. சங்கீதத்தில் 104வது சங்கீதத்தில் கடைசி வசனத்தில், பாவிகள் பூமியில் இராதபடிக்கு நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமல் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அல்லேலூயா. அதாவது பாவிகள் கர்த்தர் நிமித்தமாக தண்டிக்கப்பட்டார்கள், நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம், அதுக்கு அல்லேலூயா. அதனால இந்த அல்லேலூயா என்பது கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பிரைஸ் தி லார்ட். இதுதான் அர்த்தம். இடம் அறிஞ்சு உணர்ந்து புரிந்து சொல்ல வேண்டுமே தவிர மற்றவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம சொல்லக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், வேதாகமத்தில் வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரத்தில் மட்டும்தான் அல்லேலூயா 4 வசனத்தில் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடில் சங்கீதத்தில் மொத்தம் 28 முறை தான் இந்த அல்லேலூயாங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் புரிந்து சொல்லுங்கள். அல்லேலூயா என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை புரிந்து உணர்ந்து அதை சொல்லுங்கள். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமேன்.